Hello everyone. So இன்னைக்கு the top 100 problems in gravitationல part 8 எட்டாவது பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே 7 பார்ட் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்லேயும் முக்கியமான ரெண்டு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எட்டாவது பார்ட்லேயும் ஒரு முக்கியமான ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே ஒரே ஃபார்முலா பேஸ்டு தான். ஸோ நீட்லேயும் 2 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிக்கணும். ஸோ கொஸ்டின் என்ன போட்டிருக்காங்கன்னா எ பாடி வெயிட் W நியூட்டன் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அதாவது எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கும்போது ஒரு பாடியோட வெயிட் வந்து டபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் வெயிட் அட் எ ஹைட் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ். அதாவது எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ் மேலே போயிட்டோம் அப்படின்னா அளவு R/2 டிஸ்டன்ஸ் மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல அதோட வெயிட் என்ன? ஸோ அதை நான் WHன்னு சொல்கிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்சது வெயிட்டோட ஃபார்முலானது நமக்கு வெயிட் W அப்படின்றது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜின்னு சொல்லுவோமா. ஸோ இதில் மாஸ் அப்படின்றது எங்கேயுமே மாறாது. நீ எர்த்தோட சர்ஃபேஸில் சரி இல்லை யூனிவர்ஸில் எங்கே போனாலும் சரி மாஸ் மாறவே மாறாது. ஆனால் வெயிட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஜி சேஞ்ச் ஆகுது. ஸோ ஜி சேஞ்ச் ஆனால் நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும்? வெயிட்டு சேஞ்ச் ஆகும். அப்போ எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக போக ஜி நமக்கு என்ன ஆகுது? கம்மியாயிட்டே போகுது. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஜி வேல்யூ அட் சம் ஹைட் ஹச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ ஜி வேல்யூ அட் சர்ஃபேஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் h by r the whole square. இதான நமக்கு g value at some height. ஸோ இதில் ரெண்டு சைடுமே நான் மாசால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு சைடுமே என்ன பண்ணுறேன்? மாசால மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது நமக்கு என்ன மாறும்? வெயிட்டாக மாறிடுமா? அப்போ இங்கிருந்து weight of the body at some height h is equals to weight of the body at surface divided by 1 plus h by r the whole square எடுத்துக்கலாமா? ஸோ சம்மோட கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஹைட் எவ்வளோ போயிருக்கணும்? ரேடியஸ் ஆஃப் த இடத்துல பாதி போயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. அப்போ இந்த ஹச்சுக்கு மேலே அந்த R/2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வெயிட் ஆஃப் த பாடி அட் சம் ஹைட் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, அப்போ எனக்கு இங்கேருந்து வெயிட் ஆஃப் த பாடி அட் சம் ஹைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு வெயிட் ஆஃப் த பாடி அட் சர்ஃபேஸ் டபிள்யூங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1 ப்ளஸ் ஸோ ஹச்சுக்கு மேலே R/2 போடலாமா? R/2 ஸோ டிவைட் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன ஆகும்? ஆறும் ஆறும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்குது W divided by 1 plus 1 by 2 the whole square which is equals to W divided by so 3 by 2 the whole square. ஸோ இந்த ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இந்த ஸ்கொயரில் வர 2 வந்து 2 ஸ்கொயராகி மேலே போகும். அப்போ W at some height is equals to ஸோ 4W divided by 9 ஆயிருமா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. ஓகே, ஸோ இது எக்ஸாக்ட் இதோட மேட்ச் ஆகுதுன்னா தேர்ட் ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் த வெயிட் ஆஃப் த பாடி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் 45 நியூட்டன். ஸோ அதில் நியூமெரிக்கல் வெர்ஷன் தான் டபிள்யூக்கு மேலே 45 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ தென் வாட் இஸ் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்? ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, வெயிட். அதை தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க அவங்க. ஓகே, ஸோ அப்போ எனக்கு வாட் இஸ் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆன் இட் டியூ டு த எர்த் அட் எ ஹைட் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ அகைன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து சரி ஹைட் வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்தில் பாதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ h is equals to R/2வா? அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய ஹைட்டோட ஃபார்முலா நமக்கு என்னது? சர்ஃபேஸில் எவ்வளோ வெயிட் இருக்கும் டிவைட் பை 1 ப்ளஸ் h by r த ஹோல் ஸ்கொயர் தானே. ஓகே, ஸோ வேல்யூஸ்லாம் போடலாம். ஸோ சர்ஃபேஸில் உள்ள வெயிட் வந்து 45 நியூட்டன். ஸோ டிவைட் பை ஸோ ஹச்சுக்கு பதிலாக நம்ம R/2 போட்டால் என்ன ஆகும்? போன ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரியே 3/2 த ஹோல் ஸ்கொயர் நேரம் நமக்கு. ஸோ அப்போ எனக்கு W at some height is equals to 4 multiplied with 45 divided by 9 ஆயிரும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 5 டைம்ஸ் ஆயிரும் நமக்கு. அப்போ 4 டைம்ஸ் 5 இருக்கும் 20 நியூட்டன். அப்போ எக்ஸாக்டாக R/2 டிஸ்டன்ஸ் மேலே போனோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டு 20 நியூட்டனாக டிக்ரீஸ் ஆயிரும். தேங்க்யூ.